மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் காலையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், அற்புதமாய் வழி நடத்தினார், ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். யோசித்து பார்த்தோன்னா கடந்த 31 நாட்களும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதையை பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே பெரிய கிருபை வச்சுருக்கிறார். அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வருவதே ஆண்டவர் கொடுத்த ஒரு புதிய கிருபை தான். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கும் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தான் நான் உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்போவுமே அவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் சொன்னார் அப்படின்னா நிச்சயமாக அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் கூட ஒரு வேளை ஒவ்வொரு மாதமும் நம்ம வாக்குத்தத்த செய்தி தான் கேட்குறோம், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் உங்களோடு கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு பேசுவார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கவில்லை. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள்லாம் வரும்போது நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடந்தேன், ஆனாலும் என்னை கடவுள் கைவிட்டாரோ, ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிப்பட்ட சூழ்நிலை நமக்குள்ளே வரும். இன்றைக்கி நீங்கள் கூட ஒரு வேளை அப்படி ஒரு வேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்ன நினச்சிருந்தாருன்னா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. அவர் உங்களை மறக்க மாட்டார். அதையும் எப்படி மறக்க மாட்டார் அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். ஒரு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு ஸ்திரீ, ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அந்த எப்போமாவது அந்த தாய் அந்த பிள்ளையை மறப்பாளோ அப்படின்னா மேக்சிமம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஒருவேளை அவர்கள் மறந்தாலும், இன்றைக்கி இந்த உலகத்தில் பாருங்களேன், நிறைய சம்பவத்தை நம்ம கேள்விப்படுறோம். கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வாசித்தேன். பிறந்து சில மணி நேரம் ஆன அந்த குழந்தைய அந்த ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க குப்பைத்தொட்டியில் போட்டு போயிட்டாங்க. இன்னொரு சம்பவத்தை நான் வாசித்து பார்த்தேன். பிறந்த குழந்தைய ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய கக்கூசில் போட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த குழந்தைய மறந்துட்டாங்க, அந்த குழந்தைய கைவிட்டுட்டாங்க, அந்த குழந்தைய மறந்து விட்டுட்டு அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க மறந்தாலும், உன்னுடைய தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறப்பதில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சரி, அப்போ ஆண்டவர் என்ன மறப்பதில்லைன்னா ஆண்டவர் எப்போவுமே நினச்சிட்டே இருக்கிறாரா? ஆமாங்க. சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் விதமாக சொல்லுகிறது. 115ஆம் சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினச்சிட்ருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைக்கிறார். அவர் நினைக்கிறதுனால நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க, ஒரு நன்மை இல்லை, கடவுள் என்னை கைவிட்டார், கடவுள் என்னை மறந்துட்டார்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? நான் உன்னை மறப்பதில்லைன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் மேலே நான் நினைவாக இருக்கிறேன்னு வாக்கு பண்ணுகிறார். அதில் உங்களை மறக்காமல் உங்கள் மேலே நினைவாக இருந்து உங்களை என்ன செய்ய போகிறாருன்னா இந்த 8வது மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 8வது மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கு கடந்த 7 மாதங்கள் நீங்கள் கண்ட பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைக்கு ஆண்டவர் இந்த 8வது மாதம் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் உங்களை மறக்கலை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மறக்கலை. இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மளை மறந்து போகலாம், நமக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்களை நம்ம மறந்து போகலாம், நமக்கு நீ என்ன கஷ்டம்னாலும் என்ன கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்களாம் மறக்கலாம். யார் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். நான் உன்னை மறப்பதில்லைன்னு வாக்கு பண்ணுகிறார்.
சரி, ஆண்டவர் மறக்காமல் நினைக்கிறதுனால என் வாழ்க்கையில் என்ன மாதிரிலாம் ஆசீர்வாதம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் உங்களை மறக்காமல் நினைக்கிறதுனால உங்களை எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ஒரு 2 காரியத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவது, ஆண்டவர் உங்களை மறக்காமல் நினைத்தருளி உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, உங்கள் நிந்தையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏதோ ஒரு அவமானத்துக்கு நடுவில், ஏதோ ஒரு நிந்தைக்கு நடுவில் எப்போ இந்த அவமானம் மாறும், எப்போ இந்த நிந்தை மாறும், நான் இந்த நிந்தையில் எவ்வளோ நாளாக கஷ்டப்படுறேனே, இந்த அவமானத்தில் எவ்வளோ நாளாக கஷ்டப்படுறேனே, இந்த அவமானத்துக்கு ஒரு முடிவு வராதா, இந்த நிந்தைக்கு ஒரு முடிவு வராதா, கடவுள் என்ன மறந்துட்டாரு, கடவுள் மட்டும் என்ன நினச்சிருந்தாருன்னா இந்த அவமானத்து வழியாக நான் கடந்து போவேனான்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உன் நிந்தையை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன், உன் நிந்தையை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உங்கள் வீட்டுக்குள்ளே, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, சமுதாயத்தில் மற்றவர்கள் மத்தியில் நிந்திக்கப்படுறீங்களா? வேதத்தில் ஆண்டவர் நிந்தையை ஆசீர்வாதமாக மாற்றின ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கனா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவரை நினைத்தருளினார். இங்கே பாருங்கள், அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். இந்த அன்னாள் யார்? இந்த அன்னாள் பாருங்கள், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த ஒரு மனுஷி, ஆண்டவருக்கு எப்பவும் ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மகள். இந்த அன்னாளை பற்றி இன்னும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, அவள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்திருக்கிறாள். வருஷந்தோறும் ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதனை செய்கிறாள். அப்படிப்பட்ட அன்னாளோட வாழ்க்கையில் ஒரு நிந்தை, அந்த நிந்தை எதன் நிமித்தம் வந்தது? ஒரு குறைவு நிமித்தம் வந்தது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு. உனக்கெல்லாம் சொந்த வீடே இல்லை, ஒரு வாடகை வீட்டில் நீ எத்தனையோ நாளாக குடியிருக்கிற, உனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தார் நிந்திக்கலாம். இல்லை ஒரு வேளை உன் பிள்ளைக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை, உன் பிள்ளைக்கு கல்யாண வயசுலாம் கடந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தார் உங்களை நிந்திக்கிறாங்களா? ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவுனால, உனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, நீ படித்து வீட்டில் உட்காந்தா இருக்க, உனக்கு வேலையே கிடைக்காது, இந்த வேலை இல்லாத நிமித்தம் நீங்கள் நிந்தையை சந்திச்சு கொண்டிருக்கீங்களா? இல்லை ஒரு வேளை நான் ஊழியத்தில், என் ஊழியம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையே, என் ஊழியத்தில் நான் இன்னும் உயர்வை காண முடியலையே, ரொம்ப வருஷமாக நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஊழியத்தில் எதிர்பார்த்த நன்மை இல்லாதனால மற்றவங்களோட பரிகாசை உண்மையான ஊழியக்காரனான்னு சொல்லி ஒருவேளை மற்றவங்களோட கேலி பேசுகிறாங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட நிந்தையில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் நிந்தையை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். உங்கள் நிந்தையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பாருங்க, அண்ணால அவள் ஆலயத்தில் வந்து மனங்கசந்து அழுகிறாள். நிந்தை, பரிகாசம். ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது, நம்ம துக்கப்படுத்துகிற மாதிரி. அதுவும் வெளியில் இருக்கிறவங்க பேசுனா தெரியாது, நம்ம கூட இருக்கிறவங்களை. இங்கே பாருங்கள், அண்ணால யார் வந்து அவளை துக்கப்படுத்துகிறா அப்படின்னா அவளுடைய சக்களத்தி. அவளும் ஒரு பெண் தான், அவளுடைய வேதனை என்னங்கிறது அவளுடைய சக்களத்துக்கும் தெரியும். ஆனாலும் அவள் வேதனைப்படுகிற அளவு, அவள் துக்கப்படுகிற அளவு, இன்றைக்கி நீங்கள் கூட நினைக்கலாம், நான் படுற கஷ்டம் என் குடும்பத்தார் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் என் குடும்பத்தார் என்ன நிந்திக்கிறாங்க, என்ன பரிகாசம் பண்ணுறாங்க. இந்த நிந்தை எப்போ மாறும் கலங்குறீங்களா? கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் நிந்தையை ஆசீர்வாதமாய் மாற்றுபடி உங்களை நினைத்தருளுகிறார், உங்களை நினைத்தருளுகிறார். அண்ணாளை நினைத்தார். எப்போவுமே அண்ணாள் அழுதுகிட்டு இருக்கல, அண்ணாளோட அழுகைக்கு ஒரு முடிவு வந்தது. அண்ணாளோட அழுகைக்கு ஒரு முடிவு வந்தது. அழுது கொண்டிருந்த அண்ணாள், நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தருக்குள் உங்கள் இருதயம் களி கூறும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை மறக்கலை, அவர் உங்களை மறக்கலை. ஒருவேளை ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிந்தையை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, பெஸ்ட்டான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் உங்களை அந்த நிந்தையின் பாதை வழியாக கர்த்தர் நடத்துகிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்ன கைவிட்டாதான் கலங்காதீங்க. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன் மேலே நினைவாக இருக்கிறேன். எதற்காக நினைவாக இருக்கிறேன் தெரியுமா? உன் நிந்தையை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி உன்மேலில் நினைவாக இருக்கிறேன். 2வது, ஆண்டவர் எதற்கு நம்ம மேலே நினைவு கூர்ந்து நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, அங்கே அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. யாத்திராகமம்
2ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுடைய பிள்ளைங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் இன்னைக்கு ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தில் உபத்திரவத்தின் வழியாக அவங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உபத்திரவத்தில் அவங்க வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க. எப்போ இந்த அடிமைத்தனம் மாறும், எப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அவங்க வேதனையோடு அழுகையோடு இருக்கிறாங்க. எங்களுடைய துக்கம் மாறாதா, இந்த அடிமைத்தனத்தை நம்ம எப்போ விடுதலையாகும் அப்படிங்கிற அவங்களுக்கு எப்போ விடுதலையாகணும் அவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் வேதனையில் துக்கத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க படுகிற உபத்திரவத்தை, அவங்க படுகிற கூக்குரலை பார்த்தார். நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். உங்கள் உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்குறார், உங்கள் வேதனையை கர்த்தர் பார்க்குறார். அவர் உங்களை மறக்கலை. நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடக்கிறேன், ஆலயத்துக்கெலாம் போகிறேன், நான் அவருடைய பிள்ளை தான். ஆனால் எப்போ என் வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பெறணுமே, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இன்றைக்கி சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எப்போ இந்த நோய் என்கிற அடிமைத்தனம் மாறும், எப்போ இந்த கடன் என்கிற அடிமைத்தனம் மாறும், எப்போ இங்கே வியாதி என்கிற அடிமைத்தனம் மாறும், இந்த அடிமைத்தனத்திலேருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பான்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் அடிமைத்தனத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றும்படி உங்களை நினைத்தருளுவார். இங்கே பாருங்கள், அவங்க படுகிற உபத்திரவம், நீங்கள் கூட ஒருவேளை நீங்கள் படுற வேதனை உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் நீங்கள் தன்னந்தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலாம். எப்போ என் வேதனை மாறும், எப்போ எனக்கு இந்த அடிமைத்தனத்திலேருந்து ஒரு முடிவு வரும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடிமைத்தனத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி உங்களை நினைத்தருளுகிறார். ஏன்னா அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவன் மறந்தாலோ நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்கிறவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்கிறவர் மரித்து போனவர் இல்லைங்க, உயிரோடு இருக்கிற ஆண்டவர். உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களை மறக்க மாட்டேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? முதலாவது, கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய நிந்தையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 2வது, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்த போகிறார். இதை செய்யும்படி கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார், உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, அருமையான ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை மறப்பதில்லை என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். நான் உண்மையில் நினைவாக இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எப்போ இந்த நிந்தை மாறும், எப்போ இந்த பிரச்சனை மாறும், இந்த அவமானத்தின் வழியாக நான் எவ்வளோ நாள் கடந்து போகிறது, ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க மாட்டாரா, இந்த நிந்தை மாறாதா, இந்த அவமானம் மாறாதான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் அற்புதம் செய்வீராக. அன்றைக்கு அன்னாள் ஆலயத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணின பொழுது அன்னாளுடைய அழுகையை மாற்றும்படியாக, அன்னாளுடைய நிந்தையை மாற்றும்படியாக அன்னாளை நினைத்தருளீரே ஆண்டவரே. இப்பொழுதும் நிந்தை அவமானத்தை சகித்து கொண்டு ஆண்டவரே, நான் என்ன செய்துன்னு தெரியல, என் நிந்தை மாறாதா, ஆண்டவரை நான் மறந்துட்டாரோன்னு கலங்கி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நான் உன்னை மறப்பதில்லைன்னு வாக்கு பண்ணி ஆண்டவரை இந்த பிள்ளையை தேற்றினீர் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. இந்த 8வது மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இதுவரைக்கும் சந்தித்து வந்த எல்லா நிந்தைகளும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நிந்தைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும், அவமானங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, நிந்தை மாறுவதாக. ஆண்டவரே, ஒருவேளை அடிமைத்தனத்தில் நான் இருக்கிறேன், இந்த அடிமைத்தனத்தில் யார் விடுதலை கொடுப்பா? எகிப்துங்கிற அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவத்தை பார்த்தது போல இன்னைக்கு நான் அப்படி அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுறேன், எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. அது அடிமைத்தனத்தை மாற்றி போடும். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்களப்பா. அவருடைய உபத்திரவத்தை பார்த்து மோசையை அனுப்பி எப்படி விடுதலை பண்ணீங்களோ, இவங்க படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இந்த 8வது மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த
மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்களோ எல்லா காரியத்திலும் ஆண்டவரின் பதிலை கட்டளையிடுவீராக. பிள்ளைகளோட வருமானங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. தேவைகளை சந்திப்பீராக. நான் உன்னை மறப்பதில்லை வாக்கு பண்ண தேவன் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவீராக. இப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களை மறக்க மாட்டார். உங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்கள் நிந்தை ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.